வணக்கம் மக்களே. ருசியான ஒரு வாழைக்காய் பொரியல் சட்டுன்னு செஞ்சு சாப்பிட்றலாம். இப்போ பாருங்கள், அதுக்கு வாழைக்காய் பொடுசாக நறுக்கி கொதிக்கிற வெந்நீரில் நல்லா 5 நிமிஷம் கொதிக்க விட்டு அரிச்சு எடுத்துடணும். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடவுள் பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு பூடு ஒரு 4 பூடு தட்டி போட்டுடணும். வாய் இருக்கும்ல, அதுக்காண்டி. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும். கொஞ்சம் நல்லா சுள்ளவே வதக்கிடுங்க, அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் இது. அப்புறம் அவிச்சு வச்ச வாழைக்காயை இதில் நம்ம போட்டணும். போட்டுட்டு உப்பையும் கூடையே நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு இது நல்லா கிளறி விட்டு அப்புறம் மிளகாத்தொடி, மஞ்சள் பொடி போட்டுடணும். போட்டுட்டு இதிலே இந்த கரண்டி வச்சு கொத்தி கொத்தி விடணும். அது கொஞ்சம் நல்லா உதிர்ந்துடும். இப்போ அதில் கடைசியாக தேங்காய் போட்டுடணும். தேங்காய் போட்டு 2 பெரட்டு தான். 2 பெரட்டு பெரட்டி நீங்கள் எடுத்த போது ரொம்ப நீங்கள் பெரட்டினீங்கன்னா தேங்காய் பூ போட்டிருக்கதே தெரியாது. மஞ்சளாக மசாலா மாதிரி இருக்கும். இது எந்த சோத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்போர்ட்